Hi friends, welcome to tutorjobs.com. நாம் இப்போ பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேட்டரில் எப்படி ஒரு கேலண்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ டாக்குமெண்ட்கான டயலாக் பாக்ஸ் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வித்தும் ஹைட்டும் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ டாக்குமெண்ட் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூல்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு கேலண்டரில் டாப் டிசைன் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, ரவுண்டட் ரெக்டாங்கிளில் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டேஜில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னருக்கான ரேடியஸ் கேட்கும். சரிங்களா, நம்மளுக்கு வித்தும் ஹைட்டும் நம்ம எந்த அளவுக்கு வேணுமானாலும் கொடுத்துக்கலாம். கார்னர் ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 23 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். 23 பிக்சல்ஸில் நமக்கு ஒன்று. ஸோ 23ன்றதை கொடுத்துட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கிரியேட் ஆகிருக்கும். ப்ளஸ் நம்ம கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் சைஸ் சாஃப்டாக வந்திருக்கும். சரிங்களா, இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் கலர் நம்ம கொடுக்கலாம், ஒயிட் கூட கொடுத்துக்கலாம். பட் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம 2 கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு கிரேடியன்ட் கலர் அந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் செலெக்ஷன் டூலில் போயிட்டு இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்டட் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரேடியல் கிரேடியன்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ண நமக்கு என்ன இருக்குது, ரவுண்டாக ஷேப்பில் நமக்கு வந்துட்டு கலர்ஸ் ஃபில் இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒயிட் வித் கிரே கலர் மிக்ஸ் ஆன மாதிரி நான் காம்பினேஷனில் நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா, இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்லைடர் ஃபஸ்ட்டு ஸ்லைடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி ஆல்ட் மூலயமா கீபோர்டில் ஆல்ட்டுன்றதை கிளிக் பண்ணால் தான் உங்களால் என்ன ஆகும் அப்படின்னா கலர் ஸ்லைடரை வந்துட்டு உங்களால் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சாலிட் கலர் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில் ஆகும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீபோர்டில் ஆல்ட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்லைடர் ஃபஸ்ட்டு ஸ்லைடரை செலக்ட் பண்ணுறேன். அது நமக்கு ஒயிட் கலர்லேயே இருக்கணும். செகண்ட் ஸ்லைடர் என்ன பண்ணுங்கள், ஆல்ட்டு மூலயமா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிரே கலர் மாதிரி கொடுத்துக்கோங்க, அதாவது லைட் கலர்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு லைட் கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இது எனக்கு டார்க்காக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே லைட் கலர் மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நமக்கு இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு காப்பி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆப்ஜெக்டில் காப்பி அப்படின்றத கொடுத்துக்கோங்க. மறுபடியும் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் அங்கேயே பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நவுத்தி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இங்கே நமக்கு ஹோல்ஸ் மாதிரி தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இதை ஜூம் பண்ணி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பொசிஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போடணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூல்ஸில் எலிப்ஸ் டூலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, எலிப்ஸ் டூல் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கான ஃபில் கலர் நமக்கு தேவையில்லை, அவுட்லைன் கலர் மட்டும் என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் செலெக்ஷன் டூல் மூலயமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு இதை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ட்ராக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த ஹோல்ஸ் கட் ஆகணும் ரவுண்ட் ஷேப்பில், அதுக்காக நமக்கு கட் பண்ணுறதுக்காக நம்ம இது கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அகைன் இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி அப்படிங்கிறத கொடுக்குறோம். மறுபடியும் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட்ன்றதை கொடுக்குறோம். இது எது கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சைடு தான் ஹோல், 2 சைடு ஹோல் வரணும். நம்ம ஒரு சர்க்கிள் போட்டதுனால ஒரு சைடு தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நமக்கு கரெக்டான சைஸ் வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏற்கனவே போட்ட ஹோலை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த 2 ஹோல்ஸ் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்க அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இதுவும் நம்ம செலக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், செலெக்ஷன் டூல் மூலயமா இது எல்லாமே சேர்த்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது பாத் ஃபைண்டர்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு இங்கே டிவைட் அப்படிங்கிறத கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே பாத் ஃபைண்டர் இல்லை அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு பாத் ஃபைண்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதோடைய ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+Shift+F9ன்றது. ஓகேங்களா, இந்த ஷார்ட்கட் மூலயமா கூட நீங்கள் பாத் ஃபைண்டரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாத் ஃபைண்டரில் டிவைட் அப்படிங்கிற டிவைடுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டிவைட் எதுக்கு அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் ஆகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம இது டிவைடுன்னு கொடுத்தோன்னே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த டெலிட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகும்.
ஏன் அப்படின்னா நம்ம டிவைட் கொடுத்தோன்னே இது எல்லாமே நமக்கு குரூப்பாக இருக்கும், நம்ம அதை அன்குரூப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு அன்குரூப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+Shift+G. அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அன்குரூப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சர்க்கிள்ஸ் மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தனியாக செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே மட்டும் உங்களுக்கு ஹோல்ஸ் விழுந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹோல்ஸ் விழுந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஹோல்ஸ் கொடுத்த இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான கலர் நம்ம மேலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே தான் டெக்ஸ்ட்டு நமக்கு என்ன மந்த் வேணும் கேலண்டர் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டாப் டிசைனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான கலர்ஸை நான் வேறு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் டபுள் கலர் தர போகிறேன். நமக்கு ரேடியல் கொடுத்து இப்போ நம்ம லீனியர் கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கிரேடியண்ட்டில் டைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நான் லீனியர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 90 டிகிரி தேவை. ஸோ நான் 90 டிகிரின்றதை கொடுத்துட்டு என்டர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கலரை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒரே லைனில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ரூலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரூலர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் இப்படி ஷிஃப்ட்டை வச்சு நவுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக ஒரு இந்த ஆப்ஜெக்டை ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நவுத்திருக்கேன். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் லைன் டூல் யூஸ் பண்ணுறேன். லைன் டூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனையும் இந்த ஆப்ஜெக்ட்டையும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் டிவைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். டெலிட் கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஆயிடுச்சு, இது மட்டும் ஒரு தனி ஷேப்பில் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த ரேடியல் கலர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒயிட் கலரில், அதை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்காகவும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்துட்டு எம்டியாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி வேணும். ஸோ நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறோம் இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டு என்ன பண்ணுங்க இந்த ஆப்ஜெக்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் லைனுக்கு நான் லைன் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துக்கு லைன் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் டிவைட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரைட் கிளிக் அன்குரூப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மேலே இருக்க இந்த ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்க ஆப்ஜெக்ட் மட்டும் ரெக்டாங்கிளாக வந்திருக்குது. மேலே இருக்க ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். கீழே இருக்க ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டட் ரெக்டாங்கிளில் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால கார்னர்ஸ் மட்டும் நமக்கு கர்வ்ஸ் கொடுத்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டு பேக் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு கேலண்டர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி இதுக்கு மேலே டிசைன்ஸ் வருது, அதுக்கப்புறம் மந்த் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.